அட என்னடா படம் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி இருக்கிற தெலுங்கு படங்கள்லாம் நிறைய நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிருப்போம். எக்ஸாம்பிள் இந்த கண்ணப்பா, ஒடேல்லா, காக்கு மகராஜ், தேவாரா, சிக்கந்தர், மகேஷ் பாபுவோட ஒக்கடு அண்ட் போக்கிரி, பவன் கல்யாணோட திருப்பாச்சி படத்தோட ரீமேக், இது எல்லாமே நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிருப்போம். அந்த ரோஸ்ட் பண்ண வீடியோக்கள்ல இருக்கிற பெஸ்ட் பார்ட்டை மட்டும் கட் பண்ணி இந்த வீடியோல நான் வந்து பிளேஸ் பண்ணிருக்கேன். கண்டிப்பா இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபன்னா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபன்னா இருக்கிற பார்ட்டை மட்டும் கட் பண்ணி நான் இந்த வீடியோ ஃபுல்லாமே வந்து வச்சிருக்கேன். இது எந்த பார்ட்ல ரொம்ப ஃபன்னா இருக்கு, எந்த படம் ரொம்ப காமெடியா இருக்கு அப்படின்றதை வந்து கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. வெரி குட் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் வந்து டாம் விஜய். லைக் பண்ணிட்டு ஃபுல்லா வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஏன்னா செம்ம ஃபன்னா இருக்க போகுது. அப்புறம் ஆரம்பிக்கலாங்களா? ஐயமன்னா என்னன்னு தெரியணும்னா தேவர கதையை கேட்கணும். அதுல அப்படியே இப்போ என்டிஆரோட என்ட்ரி என்னடான்னு பார்த்தா சுறா படத்துல நம்ம விஜய் தாவி வருவார்ல, அதே மாதிரி நம்ம என்டிஆரும் வந்து அப்படியே கடலுக்குள்ள இருந்து பாஞ்சி பொழந்துக்கிட்டு மேலே ஏறி வராப்ல. எதுக்கு இதெல்லாம்? இல்ல இதுலயே புரிஞ்சு போச்சு, லாஜிக்கெல்லாம் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி அப்படியே தாவி தாவி வந்தவரு அந்த கப்பல் கிட்ட வந்து ஒரு ரோப்பை போட்டு கயிறை போட்டு அப்படியே கயிறுல ஏறாரா. எதுக்கு சார் கயிறுல ஏறுறீங்க? அப்படியே தாவி வந்தீங்களே, அதுல ஒரு 2 ஜம்ப் எக்ஸ்ட்ரா தாண்டினீங்கன்னா அப்படியே எகிரி கப்பலே குதிச்சிடலாம்ல. ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்ல. என்டிஆர் அவங்க கேங் எல்லாம் வந்து அப்படி கீழே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல கோஸ்ட் கார்டு போலீஸ் அப்படியே சுத்தி வளைச்சிடுறாங்க. அந்த பக்கமும் இந்த பக்கமும் வந்து மடிக்கிறாங்க. அந்த டைம்ல இவங்க மாஸ்டர் பிளான் போட்டு அப்படியே அந்த இடத்துல ஏறி 2 பக்கம் முட்டு கொடுத்து அப்படி நிக்கிறாங்களாமா. அந்த போலீஸும் வந்து அப்படியே கீழே டார்ச் அடிச்சுட்டு அப்படியே போயிடுவாங்களா. டேய், யாரா இருந்தாலும் கீழே டார்ச் அடிப்பாங்க, மேலேயும் ஒரு டைம் பாப்பாங்கடா. டேய், நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். அதுல ஒருத்தன் கை நழுவி அப்படியே கீழே அப்படியே விழுந்து அப்படியே ஆடுவான் தலைக்கு மேலே, மேல திரும்பி பார்க்க மாட்டானாமா. என்னடா இதெல்லாம்? டேய், நியாயமாடா. லாஜிக் பார்க்காம படத்தை பார்த்தா கூட கடுப்பா இருக்குடா. டேய், அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் மேல டார்ச் அடிச்சு பாக்குறான். அங்க தட்டி விட்டு இங்க பாக்க. மலையாள ஆக்டர் ஒருத்தர் வந்து மேல உட்காந்துட்டு பீடி குடிச்சிட்டு இருப்பாரு. இந்த போலீஸ் எல்லாம் வர்றது தெரியாம ஐயோ மாட்டிட்டோமே அப்படி சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது நம்ம என்டிஆர் வந்து அந்த இடத்துல ஏதோ வானத்துல ரோப் போட்டு அப்படியே பறந்துட்டு வந்து காப்பாத்திட்டு போறாராம். மேல எதுவுமே இல்லங்க. எப்படிங்க வந்தீங்க? நீங்களாம் பெரிய ஆள்ரா, நீங்க தான்டா சூப்பர் ஸ்டார். ஓகே மண்ணுக்கு சீனை வச்சிருக்கீங்க, நாங்க நம்பணும் அதை பார்த்து. விடிய நைட்டு முள்ள வந்து சண்டை போடுறாங்களாமா அவங்க 2 பேருமே. அப்புறம் யார் தான் காம்ப்ரமைஸ் பண்ணா? கக்காதா அவனுக்கு வந்துருச்சு, எனக்கு வந்துருச்சு. It's like generally Tamil version of Prakash Raj's character is more iconic because Talapati character on the weak but character lechindha mana thelidu. டேய், இதெல்லாம் யாரா உங்களுக்கு சொன்னாங்க? தளபதி கேரக்டர் வீக்கா. இத அப்படியே உங்களுக்கு திருப்பி போட்டா மகேஷ் பாபு கேரக்டர்லாம் ஒண்ணுமே கிடையாதுடா பிரகாஷ் ராஜ் கேரக்டருக்கு முன்னாடி. அண்ட் போடு ஜஸ்ட் நவ ட்ரேடிங் ஆப்ல 20,000 ரூபீஸ் நான் ப்ராஃபிட் எடுத்தேன். சோ ஈஸின்னு தோணுதா? பட் இது அவ்வளவு ஈஸி கிடையாது गाइस. யாராவது பிகினரா வந்து ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணா அவங்களோட மணி எல்லாம் லாஸ் ஆயிடும். பட் நான் ஸ்மார்ட்டரா பண்றேன். என் ஃப்ரெண்ட் ராகுல் வந்து ஹெல்ப் பண்றாரு. அவரோட சிக்னல்ஸ் ஃபாலோ பண்ணி இந்த வீக்லயே நான் வந்து கிட்டத்தட்ட 1.5 lakhs வந்து ஏர்ன் பண்ணிருக்கேன். அண்ட் இதுக்கு பேர் தான் வந்து காப்பி ட்ரேடிங். ராகுல் அவரோட சிக்னல்ஸ் டீமுக்கு வந்து ஷேர் பண்றாரு. எக்ஸாம்பிள் இவர் UER அண்ட் USD ட்ரேட் ஓபன் பண்ணாரு. நான் அதை அப்படியே காப்பி பண்ணேன். ட்ரேட் க்ளோஸ் ஆச்சு. இன்னொரு 10,000 ப்ராஃபிட் எனக்கு வந்துச்சு. இதுதான் வந்து காப்பி ட்ரேடிங்கோட பவர். thousands of people's already earning with ராகுல் அண்ணா டெலிகிராம் சேனல். நானும் ஆல்ரெடி வந்து வித்ரா பண்ணிட்டேன். பேங்க் அக்கவுண்ட்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் லிசன், ராகுல் ஃப்ரீ என்ட்ரோல் ஓபன் பண்ணிருக்காரு. அது என் வியூவர்ஸ்க்கு மட்டும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இருக்கு. கோ நவ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவருக்கு மெசேஜ் பண்ணுங்க, ஐ வாண்ட் டு ஜாயின் தி டீம் அப்படின்னு சொல்லி. டோன்ட் மிஸ் திஸ் கோல்டன் சான்ஸ். ஃபிளாஷ்பேக். மகேஷ் பாபு கேரக்டரை விட பிரகாஷ் ராஜ் கேரக்டர் வந்து வெயிட்டா இருக்கிறதுனால ஒரு கேவலமான ஒண்ணு பண்ணி வச்சிருக்கானுங்க ஒக்கடு படத்துல. மகேஷ் பாபு கேரக்டர் வந்து தூக்கி காமிக்கணும் அப்படின்றதுக்காக பிரகாஷ் ராஜை வந்து மகேஷ் பாபு வந்து அடிக்கிற மாதிரியும் துன்புறுத்துற மாதிரியும் அடிச்சுட்டு அந்த மயக்க மருந்து கலந்த ஒரு சரக்கை வந்து எடுத்து ஊத்துற மாதிரியும் மகேஷ் பாபு கபடி விளையாடுறத வந்து பிரகாஷ் ராஜ் வந்து உட்காந்து பாக்குற மாதிரியும் பண்ணி வச்சு பிரகாஷ் ராஜ் கேரக்டரை வந்து டம்மி பண்ணி வச்சிருக்கானுங்க ஒக்கடு படத்துல. அட வெக்கம் கட்டுவீங்களா? மகேஷ் பாபுவை வந்து தூக்கி காமிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த லெவலுக்கு நாங்க கேவலமா ஒண்ணும் பண்ணலடா. முத்துப்பாண்டி கேரக்டரை வந்து பவர்ஃபுல்லா காமிச்சு அதே அளவுக்கு வேலு கேரக்டரையும் வந்து பவர்ஃபுல்லா காமிச்சு நாங்க இந்த படத்தை வந்து மாஸ் பண்ணிருப்போம். இத பார்க்கும் போது உங்களுக்கு சூத்து எரியதான் செய்யும். తొందరగా వెళ్ళిపోతే ఆ గుడిలో ప్రసాదం అయిపోతానని చూస్తున్నారు. பிரசாதம் தீந்து போச்சுன்னு சொல்லிட்டு பாக்குற மாதிரி பாக்குறாராம் விஜய். சரி, இதே மாதிரி உங்க சீனை நான் கலாச்சனா மகேஷ் பாபு கூட அந்த சீன்ல பாக்கும்போது பானிபுரி விக்கிற மாதிரி இருந்தான்டா. அதெல்லாம் போட்டு கலாச்சா நல்லாவா இருக்கும்?
பண்ற வேலையெல்லாம் வெச்சுக்காத. అందులో ఒక టీజింగ్ వేలో ఇట్లా ఒక్కో బటన్ ఇప్పుతూ ఉంటాడు బ్రో. ఇక్కడ చొక్కా ఇప్పేస్తే డైరెక్ట్ గా. పిల్లలైతే ఏంది అందరు కలుపుకుంటే 18+ కదా. 18+ சரி சட்டையை கழட்டினாரு எல்லாம் அந்த பசங்க முன்னாடி. அது வந்து ஒரு இன்டென்ஷனோட கழட்டல, நார்மலா அது தங்கச்சிங்க அப்படின்னு முறையில வந்து கழட்டுறாப்ல. இப்போ அப்படியே நீங்க அந்த ஒக்கடு படத்துல மகேஷ் பாபு இதே சீனை என்ன பண்ணி வச்சிருக்காரு அப்படின்றத பாருங்க. இது ஏன் ரூமு, ஏன் இடம், நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை கழட்டி அந்த வந்திருக்கிற அந்த சின்ன பொண்ணுங்க மேல வந்து சட்டையை தூக்கி போடுவாரு மகேஷ் பாபு. இதெல்லாம் என்னடா, இதெல்லாம் என்னடா? அடப்பாவீங்களா, பூமர் பசங்களா, இதெல்லாம் என்ன? இதை விட அது மோசமா இருக்குடா. கடைசியில என்னதான்டா வந்துச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தா ஒரு கார் வந்து அப்படியே அந்த பறந்து வந்து லேண்ட் ஆகுது. என்னடா சொல்ற? கர்மம், நம்ம பாலையோட வேலை தான் இதெல்லாமே. யார் பண்ணி? இப்ப ஒரு போலீஸ்காரர் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு டைலாக் ஒன்னு சொல்றாப்ல, திமிரு பிடிச்ச ஆடுங்களை எல்லாம் இப்ப புலி வந்து வேட்டையாட போகுது. என்ன எழவி அது பில்டப் டைலாக் சொல்லிட்டு இருக்காப்ல. திமிரு பிடிச்ச அந்த ஆடுங்க எல்லாத்தையும் சிங்க இப்ப வேட்டையாடுதுன்னு நினைக்கிறேன். யோ, நீ என்னையா பண்ணிட்டு இருக்க? போலீஸா இருந்துகிட்டு போய் தடுக்க வேண்டியதுதானே? உனக்கு வெக்கமா இல்ல? பில்டப் குடுக்கறதுக்குனே ஒரு ஆள் இப்படி எல்லாம் வச்சிருக்காங்க எல்லா படத்துலயும். யாரு அதெல்லாம் சொன்னா? இப்ப நம்ம பாலைய வந்து சும்மா இல்லாம அவரோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாப்ல. அந்த காட்டுக்கெல்லாம் வந்து நெருப்பு வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. நெருப்புலயே அந்த வண்டியை வந்து ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. மார்க் ஃப்ளவர் நினைச்சா ஃபயரா இருக்கும். யோ, பெட்ரோல் டேங்க்ல டீ புடிச்சு காருக்கு வெடிஞ்சிர போதியா? என்னையா பண்ணிட்டு இருக்க? தண்ணி ஊத்துறோம் ஓவர் ஆறிது. அது பண்ணஎன்ன கேள்றோம் மடையா. கோஸ்ட் ரைடர் படத்துல அந்த பைக்கும் அந்த ஆளு வந்து நெருப்பு பிடிச்சு எரிஞ்சு போற மாதிரி வந்து இவரு அந்த கார்ல நெருப்பு பிடிச்சு ஏதோ விளையாடிட்டு இருக்காரு. டிஃபரெண்டான இன்ட்ரோ கொடுக்குறாரா? ஐயோ, சொன்னா புரிஞ்சுக்கங்க, நான் நார்மல் பீப்பிள் கிடையாது. இப்போ அங்க வந்து ஒரு பஞ்ச் டயலாக் வேற, எனக்கு விரோதிங்க கம்மி ஆனா உசுர குடுக்குற ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்காரு. எனக்கு விரோதிங்க கம்மி, உசுர குடுக்கிற ஃபேன்ஸ் நிறைய இருக்காங்க. இந்த சீனுக்கும் நீ சொல்ற டயலாக்கும் என்ன சம்பந்தம்? இதை எழுதி மனப்பாடம் பண்ண நான் எவ்வளவு சிரமப்பட்டேன் தெரியுமா? வந்தவர் ஏதாச்சும் கத்தி ஏதாச்சும் கண்ணு எடுத்துட்டு வருவாருன்னு பார்த்தா ஒரு மேகி பாக்கெட் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. ஏன்னா அந்த குழந்தைங்க வந்து பசிக்குமா? இந்த விக்ரம் படத்துல அந்த பால் டப்பா எடுக்க போய் ஒரு ஃபைட் ஒன்னு நடக்கும்ல, அதை பார்த்து அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. இப்ப அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு எல்லாத்தையும் அடிச்சு போட்டு கிச்சனுக்கு வந்து போயிடுறாரு. மேகியை வந்து பண்ணிக்கிட்டே ஃபைட் போட்டுட்டு இருக்காப்ல. இப்ப அந்த மேகியை வந்து ரெடி ஆயிடுச்சு. அந்த மேகியை எடுத்து அந்த பொண்ணுக்கு ஒரே ஒரு வாயை வந்து ஊட்டி விட்டு எப்படி இருக்குன்னு கேட்க அந்த பொண்ணு நல்லா இருக்குன்னு சொல்ல அப்படியே ஒருத்தன் ஓடி வரான். அந்த மேகி செஞ்சிருக்க அந்த தவாலையே அவனை போட்டு அடிச்சு அப்படி கீழே தள்ளிடுறாரு. அந்த மேகி எல்லாம் வேஸ்டா போச்சு. இப்ப எதுக்கு அப்ப அந்த மேகி செஞ்ச? ஒரு வாயை அந்த பொண்ணுக்கு ஊட்டி விட்டு அந்த பொண்ணுக்கு டெம்ட் ஏத்தி விட்டு இருக்க. அந்த ஒரு வாயில பசி அடங்கிருமா? என்ன பசிங்கிற? கிறுக்கத்தனமா ஏதாச்சும் பண்ண வேண்டியது. நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அதுக்கப்புறம் வந்து இந்த கடைசியில அருவா வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பஞ்ச் டயலாக் பேசிட்டு வெட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெலுங்கு பட மசாலா பாணியில தான் இருக்குமே. இப்போ நம்ம பவன் கல்யாண் ஐயா வந்து என்ன பண்ணி வச்சிருக்காருன்றத பாப்போமா? அதே மாதிரி பட்டாசு பாலோட ஆட்கள் இந்த படத்துல டப்பாசு பாலோட ஆட்கள்லாம் வந்து பவன் கல்யாண் ஐயாவை தேடி வந்திருக்காங்க. எவ்வளவு ஒருத்தர் அந்த எலுமிச்சை பழத்தை தூக்கி போடுறான் பாருங்களா, அங்க நின்னுகிட்டு தூக்கி போட்டு ஓடி போய் படுத்து பாரு போல இருக்கு நம்ம பவன் கல்யாண். என்னடா மேஜிக் பண்றியா? வெயிட். இந்த சீன்ல தளபதியோட ஆக்டிங் நீங்க வந்து பாத்திருப்பீங்க. சட்டுலா உண்மையாவே எப்படி இருக்குமோ, எப்படி நடிச்சா அந்த சீன்ல கரெக்டா இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பவன் கல்யாண் ஐயா எப்படி நடிக்கிறாருன்றத பாப்போமா? ஏடா டேய், வந்தவனே கண்டுபிடிச்சிருவான்டா இவன் தான்டா, ஒருவேளை இவன் தான் அவனா இருப்பான் போல, ஓவர் ஆக்டிங் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? கையில ஏண்டா நானு தெரியக்கூடாதுன்னு ஆக்டிங் பண்றியா அப்படி சொல்லி போட்டு அங்கேயே பொழந்துட்டு போறானுங்க. கல்லு உடையுதான் பாருங்க, கல்லு அப்படியே அங்க இருக்கிற கல்லெல்லாம் உடையுமா, அங்க இருக்கிற கம்பி எல்லாம் வளையுமா. ஏண்டா டே தெலுங்கு ஆடியன்ஸ், எந்த லெவலுக்கு உங்களை முட்டாளையா நினைச்சிருந்தா இந்த மாதிரி சீனை எடுத்து வச்சிருப்பாங்க. நான் சவால் விட்டது போது நான் சக்கட்ட போடுறது போது. இங்க பாருங்க நம்ம டப்பாசு பாலோட என்ட்ரியை மட்டும் பாருங்களேன். இப்போ தலைவரே, ஏய் திருப்பாச்சி படத்தை பூப் பண்ணி வச்சிருக்கீங்க. டேய் ஏய் என்ன இலவுடாது? கள்ளு கள்ளு கள்ளல அவுட்டாய்.
ஏதாவது சொல்ற போறேன். ஒருத்தன் வந்து எப்படி இருக்கான்னு கேட்டா அவன் பார்க்க எப்படி இருந்தான், கருப்பா இருந்தானா ஹைட்டா இருந்தானா எப்படி இருந்தான்னு கேட்பாங்க. கண்ணு கூட எப்படி இருப்பான்னு கேட்பாங்க, எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. கன்றாவியே டேய், கண்ணு காது நெஞ்சு குச்சி வச்சு கேட்பான் போலயா இவன். டேய் பயர் வேற கண்ணுல. என்ன இலவிடாது? ஓ பபுள் கம். அடே விஜய் வந்து எப்படி அழகா பண்ணிருப்பாப்ல ஒரு ஆட்டிடியூட்ல. என்னடா அது, குழந்தைங்க மென்னு உறிஞ்சி தின்னதுக்கு அப்புறம் துப்பி போடுற மாதிரி ஒரு பபுள் கம் தூக்கி போடுறாரு உங்க பவன் கல்யாண். அங்க பாருங்க மேஜிக் வேற பண்றாப்ல கச்சிப்ல. சார் வடகரியாலும் தொலைகரியாலும் போலாக்குது. இப்ப ஃபர்ஸ்ட் நைட் நடந்துட்டு இருக்க அந்த ரூமை உடைச்சுக்கிட்டு அந்த ஐயர் உள்ள வர, அதாவது அந்த திருப்பதி உள்ள வர, அவன் புருஷனை அடிச்சு போட்டு திருப்பதி அப்படின்ற மாதிரி வந்து கத்திட்டு இருக்கான். ஆமா பெரிய அப்படியே வீர சாகசம் செய்ய போறாரு. கர்ம ரேப் பண்றதுக்கு இவ்வளவு பில்டப். வாய் மூடு. இந்த பொண்ணோட உடம்புல கீரெல்லாம் போட்டு அந்த பொண்ணு தப்பிச்சு ஓடுதுன்னு சொல்லி அந்த பொண்ணோட முடிய பிடிச்சி இழுத்து எட்டி உதைச்சு அந்த முடி பாதி அப்படி புடிங்கிட்டு வந்துருது. என்னங்கடா இது? அடங்கொப்ப தன்னானே இப்பதான்டா இந்த மாதிரி எல்லாம் பாக்குறேன். முடிய போறா புடிங்கிட்டு வரும் அப்படி முடி வெடுதே மருந்துக்குதா? பார்க்கவே கோரமா இருக்கே. டேய் எப்பறா இத பார்த்து உனக்கு மூடு வரும்? காம பிசாசுகளா, ரத்த கலரியோட இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் பார்த்து இவ்வளவு நடக்குது. எவனாச்சும் வரானா பாருங்க. என்னங்கறீங்களா? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வருவானுங்க. கடைசியா அந்த ஐயர் வந்து அப்படியே ரேப் பண்றன்ற பேர்ல அப்படியே வாயை வச்சு கடிச்சு அப்படியே கொலை பண்ணிடுறான் போல. டேய் இதுக்கு பேர் ரேப்பாடா? கொரில்லா கொய்யாக்கா சாப்பிடுற மாதிரி அப்படியே கடிச்சிட்டு இருக்க போயிட்டு. நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. பொதுவா ஃபர்ஸ்ட் நைட் எங்க நடத்துவீங்க? உள் ரூமுக்குள்ள யாரும் இல்லாத ஏரியால தான் ஃபர்ஸ்ட் நைட் நடத்துவாங்க. அதானே உலக வழக்கம். ஆனா இவனுங்க வெட்ட வெளியில வயலுக்கு நடுவுல ஐயோ எனக்கு தலையே வெடிச்சிட்டு போல இருக்கு. எட்டி பார்த்தா எல்லாமே தெரியற மாதிரி இருக்கிற இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் நைட் நடத்திட்டு இருக்காங்க. எவனாச்சும் எட்டி பார்த்து வீடியோ எடுத்துட்டா என்னடா பண்ணுவீங்க? உடனே திருப்பதி வந்து அந்த இடத்தை அடிச்சு அப்படி பறக்க விட கீழே வந்து அவன் புருஷன் அடிச்சு போட்டு ஒரு சோளக்கதிரை எடுத்து அந்த பொண்ணோட வாயில போட்டு சுருகி அப்படி சாகடிச்சிடறான். ஐயோ எதுக்கே சோளக்கதிரை வாயில சொருகுன? அந்த திருப்பதி அழுக்கிறதுக்கு அந்த உதயலாவுக்கு வந்து இருக்காங்க. அந்த தமனாவே வந்து ரேப் பண்றதுக்கு நம்ம திருப்பதி வந்து அப்படியே வந்து வெளியே வந்து எட்டி பார்த்து ரசிச்சிட்டு இருக்கான் ஆவியா. காம பிசாசுகளா. இப்ப தமனாவோட உடம்புல இருந்து இந்த நிழல்ல இருந்து ஒரு பாம்பு உருவாகி அப்படியே திருப்பதியை வந்து துரத்துது. அவன் வந்து வரட்டாம டுர் அப்படி சொல்லி அவன் வச்சிருக்க சைக்கிள் வந்து அப்படியே எஸ்கேப் ஆயிடுறான். பின்னாடியே அந்த பாம்பு அப்படியே துரத்திட்டு வர அவன் அந்த சைக்கிள் இருந்து தாவி போய் கீழே விழ அந்த சைக்கிளுக்கும் அந்த பாம்புக்கும் வந்து சண்டை நடக்குது. என்ன மாதிரி ஸ்கிரிப்ட் பாருங்க. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அப்படியே பாம்புக்கு பின்னாடி இருந்து தமனா வந்து இப்ப தமனாக்கும் இந்த திருப்பதிக்கும் வாய் சண்டை. என்னடா சொல்ற? வாய் சண்டை அப்படின்னா டைலாக் சண்டை. அப்பாடா மாறி மாறி டைலாக் பேசி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அன்னபூர்ணியா மாறி பசிய போக்குவேன், விஷகாத்தா மாதிரி ஓதலவ சுத்தி வளைப்பேன், ஊரை தாக்குறதுக்கு முன்ன அந்த விஷத்தை முழுங்கிடுவேன், அக்கினியா எரிச்சிடுவேன். ஐயோ எங்க இந்தியா புடிச்சீங்க? A few moments later. ఒక్కసారి కమిట్ అయితే నా మాట నేనే విన్నా. பாஸ் I want to emotion please. இந்த புருவம் அசையாது, இந்த கண்ணு வந்து லைட்டா அசையும், எதுவுமே அசையாது, மூஞ்சி அசையாது, வாய் மட்டும் டயலாக் பேசும். ఒక్కసారి కమిట్ అయితే నా మాట నేనే విన్నా. தான் நினைக்கிறேன். నీ స్టేషన్ లో కొత్త కానిస్టేబుల్ అనుకుంటున్నావా? அப்படியே வந்து ஆர்காசம் அடையறாங்க மகேஷ் பாபு பார்த்து. டேய் அப்பா அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. தண்ணி பரவாயில்ல, எங்க இதுல வாரியா வளரும் சித்த. காம பிசாசுகளா, காம பிசாசுகளா. అన్న నిరోధ్ వాడాల్సింది. நிரோத் வாடையா? எது? Deleted footage from Naughty Tamil Nadu. అక్కడ రొమాన్స్, ఇక్కడ క్రీపీ హారర్. What the fuck is happening in this scene, bro? ఇది కళ. வாடி வா. எது நாட்டி தமிழ்நாடு, இந்த மாதிரி பான் மூவி, இந்த மாதிரிலாம் மல்லு அப்படின்ற மாதிரிலாம் ட்ரோல். சரி ரைட்டு, சரி சொல்லுங்க இந்த சீன் இப்படி இருக்கா சொல்லுங்க. இப்ப நான் ஒரு சீனை சொல்லட்டுமா? இதே மகேஷ் பாபு படத்துல, இதே தெலுங்கு போக்கிரி படத்துல செகண்ட் ஹாப்ல ஒரு சீன் ஒண்ணு வரும்.
அதாவது அந்த ரவுடி கேங்ல ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி விஜய் வந்து ஒரு லுக்ல பார்த்து ஒரு மாதிரி மார்க்கமா பார்த்துட்டு இருக்கும் தெரியுங்களா, அதே மாதிரி தெலுங்குல ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த அங்க பார்த்தா எடுத்தாங்க. அந்த படத்துல அந்த கேரக்டர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, மகேஷ் பாபு வீட்டுக்கே போயிட்டு மகேஷ் பாபு ரேப் பண்ற மாதிரி ஒரு சீன் வச்சிருப்பானுங்க. நீங்க பேசுறீங்க ஏண்டா, போய் பேண்ட கழட்டுற மாதிரியும் பெல்ட்டை பிடிச்சி இழக்கிற மாதிரியும் வா பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் என்ன என்ன எழவி அது. ஒரு சீன்ல வந்து கன் எடுத்து அப்படி சுட்டுக்கிட்டே பேண்ட மாட்டும் பாருங்க. அதெல்லாம் பிரேம்டா அப்பா. நீங்க சொல்றீங்க இதை விட கேவலமா ஒண்ணு பண்ணி வச்சிருக்கானுங்க. என்ன அப்படின்னா, தெலுங்குல வந்து இலியானா தான் வந்து ஹீரோயின். அதுல வந்து அந்த டிஷர்ட் சீன் ஒண்ணு வரும்ல, தமிழ்லயும் வரும், நீங்க வந்து பாத்திருப்பீங்க. இந்த மாதிரி கீழே பாக்காதீங்க மூஞ்ச பாருங்க அப்படின்ற மாதிரி தமிழ்ல வந்து அது எழுதியிருக்கும். அங்க வந்து மூஞ்சி வேணா அப்படி இப்படின்னு இருக்கலாம், ஆனா என்னோட பார்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சு அவங்க ஒரு சீன் வச்சிருப்பானுங்க பாருங்க. நொம்மால இதை விட நாங்க எடுத்துட்டு வந்த சீனை அது எப்படிங்க வந்தது? மாட்னாடா மானஸ்த, இது அபாண்டமான குற்றச்சாட்டு. ஓப்பனிங்ல ஒரு ஜடாமுடி போட்ட ஒரு பூசாரி அம்மா வந்து அப்படியே டக்குனு வந்து பயமுறுத்துது. யாருமா இது அப்படின்ற மாதிரி பார்த்தா கங்கோவா படத்துல ஒரு சூர்யா மாதிரி வந்து கத்திக்கிட்டே இருக்குது. என்னதானா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி பார்த்தா இந்த ட்ரைபல் பீப்புள்ஸ்க்குலாம் வந்து ஏதோ தொத்து நோய் பரவி ஒவ்வொருத்தரா வந்து இறந்துகிட்டே இருக்காங்களாம். இந்த இறப்ப தடுக்கணும் அப்படின்னா அந்த காளிக்கு வந்து ஒரு பலி கொடுக்கணும், பலி கொடுத்தாதான் நம்ம அடுத்தடுத்து யாரும் சாக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த ஜடாமுடி அம்மா சொல்லுது. ஏமா ஏய் ஃபர்ஸ்ட் உன்ன பலி கொடுக்கணும். தொத்து நோயால இறந்துருக்காங்க அப்படின்னா ஏதாச்சும் மருந்து மாத்திரை கண்டுபிடிச்சு காப்பாத்ததை விட்டுட்டு இந்த மாதிரி பலி கொடுக்குறீங்களே, உனக்கு அறிவு இருக்கா? முட்டாத்தனமா இல்ல? இந்த மாதிரி வந்து எவனுமே அங்க வந்து கேட்கல. எதையாச்சும் சொல்லியா? இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க ஜங்கிரீரம். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? ஊருக்குள்ள ஒரு குழந்தைய ஒரு அம்மா வந்து கீழே எடுத்து வந்து வைக்க, ஒரு கழுகு வந்து குழந்தைய அப்படியே தூக்கிக்கிட்டு வர்த்தாம டுருன்னு சொல்லி கிளம்பிடுது. தின்னா அப்படின்னு சொல்லி நம்ம சரத்குமார் வந்து ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்க, தூரத்துல எங்கேயோ ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற நம்ம தின்னா, அதாவது ஹீரோவோட காதுக்கு வந்து கேட்டுருச்சான். கற்பனை உலகத்துல இருக்கீங்களா? எங்கடா நடந்துச்சு இதெல்லாம்? நம்ம ஹீரோ வந்து அந்த கழுகை வந்து பாத்துறாப்ல, அப்படியே ஒரு குதிரை மேல ஏறி அந்த கழுகை வந்து அப்படியே சேஸ் பண்ணிக்கிட்டே போய் அந்த குதிரை மேலேயே ஏறி நின்னுக்கிட்டு அந்த குதிரை மேல இருந்து அப்படியே தாவியே வந்து அந்த கழுகுக்கு வந்து குறி வச்சுட்டு அந்த கழுகு வந்து அடிச்சிடறாப்ல. எப்படி பாத்துக்கங்க, கிராவிட்டின்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது. இதுல ஹைலைட்டே என்ன அப்படின்னா, எங்கேயோ தூரமா போற கழுக வந்து இவர் வந்து அடிச்சாரா, அடிச்ச உடனே என்ன பண்ணும், அந்த குழந்தைய அந்த கழுகு வந்து விட்டுரும், விட்ட உடனே கீழே தானே விழும், இவர் தாவி போய் பிடிச்சிடறாரு. எப்படிங்க இங்க எங்கேயோ இருந்தானே அடிச்சுங்க, எப்படி நீங்க அந்த கழுகு கீழே வந்தீங்க? ஒருவேளை நின்னுக்கிட்டு தலைக்கு மேல பறக்கிற கழுகு அடிச்சா கூட அப்படியே அந்த குழந்தை வந்து கீழே வரும், அப்படியே நம்ம கேட்ச் பிடிச்சிக்கலாம். இவர் எங்கேயோ குதிரை மேல இருந்துகிட்டு எங்கேயோ தூரமா இருக்கிற கழுகு அடிச்சுட்டு கீழே வந்து தரையோட தரையா அப்படியே வந்து பிடிச்சிட்டாராம். You are totally wrong. பண்றான் காட்டுக்குள்ள வேட்டையாடுறான் அப்படின்னு சொல்லி போய் அங்க குளிக்கிற ஒரு பொண்ணை வந்து திருட்டுத்தனமா எட்டி பார்த்துட்டு இருக்கான். விட்டா அப்படியே அந்த தண்ணிக்குள்ளே பாஞ்சு போய் ஏதாச்சும் பண்ணிடுவான் போல இருக்கு, அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறான். நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா. நல்லா ஃப்ரீ ஷோ பார்த்துட்டு அந்த பொண்ணு குளிச்சு எழுந்து வந்துட்டு இந்த சாமி கும்பிட்டு இருக்குது. சாமி கும்பிட்டு இருக்க பொண்ணை போய் பின்னாடி மறைஞ்சுக்கிட்டே போய் அப்படியே கட்டி பிடிச்சிடறாப்ல. யோ போய் சாமி கும்பிடுற பொண்ணு கிட்ட போய் சிலுமிசம் பண்ற, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? அப்படியே ரெண்டு பேரும் வந்து ஐ டு ஐ பார்த்துட்டே இருக்காங்க. உடனே அந்த பொண்ணுக்கு வந்து மயக்க தெளிஞ்சு கத்தி எடுத்து கழுத்துல வச்சு, யாரா நீ இப்படி வெறி கொண்டு பாத்துட்டு இருக்க என்னைய அப்படி சொல்லி மிரட்ட, அவன் இன்னும் வெறி கொண்டு தான் பாத்துட்டு இருக்கான் அந்த பொண்ணை. தூக்குதா போமா, இவன் பொண்ணே பாத்துருக்க மாட்டான் போலயா இவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்பிடுது. நக்கு செத்த பையல. அப்புறம் ஒரு ரிமைண்டர், இப்போ நீங்க ஃப்ரீயா ராகுல் பிரைவேட் டீம்ல வந்து ஜாயின் பண்ணலாம். ரியல் ட்ரேடிங், ரியல் ஏர்னிங்ஸ் எல்லாம் அவர் வந்து ஹெல்ப் பண்ணுவாரு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மெசேஜ் பண்ணுங்க. குட் லக்.